நண்பர்களே, டிஎன்எஸ்டிசி ஓட்டுநருடன் நடத்துனர் பணிக்கு நம்ம வந்து டெய்லி பேஸில் ஒரு மாதிரி தேர்வு பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் நேற்றைய காணொலியில் வந்து தொழில்முறை திறனை தேர்வுக்கு ஒரு 30 கொஸ்டின் போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் அவங்க என்ன ஸ்கோர் எடுத்தாங்க அப்படிங்கிறது கமெண்டில் தெரிவிச்சிருந்தீங்க. ஸோ ஸ்கோர் வந்து கமெண்டில் போட்டவங்களுக்கு நிறைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவில் வந்து ஒரு 20 கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. நான் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு நான் ஃபைனலாக ஆன்சர் சொல்கிறேன். நீங்கள் வந்து கமெண்டில் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க போடுங்க. வாங்க இன்னைக்கான காணொலிக்கு போகலாம். நமக்கு இந்த மாதிரி அடிப்படையில் தான் கேட்பாங்க. பொது அறிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 51லேருந்து 70 வரைக்கும் வரும். மொத்த மதிப்பெண் வந்து 20. ஸோ காலை உணவு திட்டம் கொண்டு வந்தவர் யார்? ஸோ கொஸ்டினை வந்து நீங்கள் நல்லா ரீட் பண்ணுங்கள். ஸோ காலை உணவு திட்டம் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா மு.க. ஸ்டாலின், எம்.ஜி. ராமச்சந்திரன், ஜெயலலிதா, ஓ. பன்னீர்செல்வம். காலை உணவு திட்டமா, மதிய உணவு திட்டமா, சத்துணவு திட்டமா அப்படிங்கிற கரெக்டாக யோசிச்சிங்கன்னா இதுக்கான சரியான பதிலை சொல்லிடுவீங்க. தற்போது வந்து பார்த்திங்கன்னா சூரிய குடும்பத்தில் எத்தனை கிரகங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 7, பி 10, சி வந்து 8, டி வந்து 9. ஓகே, ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஆங்கில மொழியில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? 52, 5, 26, 29. எந்த மாதம் குறைந்த நாட்களை கொண்டுள்ளது? எந்த மாதம் குறைந்த நாட்களை கொண்டுள்ளது? ஏப்ரல், மார்ச், பிப்ரவரி, ஜனவரி. எலுமிச்சையின் உள்ள அமிலத்தின் பெயர் என்ன? சிட்ரிக் அமிலம், லாக்டிக் அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம், டி மாலிக் அமிலம். எலுமிச்சையில் உள்ள அமிலத்தின் பெயர் என்ன? சிட்ரிக் அமிலம், லாக்டிக் அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம், மாலிக் அமிலம். அடுத்து, வறண்ட நிலத்தில் வளரும் செடியின் பெயர் என்ன? வறண்ட நிலத்தில் வளரும் செடியின் பேர் என்ன? பருத்தி செடி, பி கற்றாழை, சி ஆப்பிள், டி மாதுளை. பசுவின் குட்டியின் பெயர் என்ன? ஆட்டுக்குட்டி, நாய்க்குட்டி, கன்று, பூனைக்குட்டி. பசுவின் குட்டியின் பேர் என்ன? ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கும். புவி ஈர்ப்பு விசையை கண்டுபிடித்த விஞ்ஞானி பெயர். புவி ஈர்ப்பு விசையை கண்டறிந்தவர் யார்? தாமஸ் ஆல்வா எடிசன், சர் ஐசக் நியூட்டன், ஃப்ளெமிங், டார்வின். ஸோ ஆப்ஷன் என்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படும் நாள் ஜனவரி 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2, மார்ச் 8. அதே போல் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுவது எந்த நாள்? ஜூன் 5, அக்டோபர் 5, செப்டம்பர் 5, நவம்பர் 5. ஓர் எண்ணை இரண்டாக பகுக்க எழுதினது அது டேஸ் எனப்படும். ஓர் எண்ணை இரண்டாக பகுக்க இயலும் எனில் அது டேஸ் எனப்படும். இரட்டை எண், முழு எண், ஒற்றையன் எதுவுமே இல்லை. ஓர் எண்ணை இரண்டாக பகுக்க இயலும் எனில் அது எனப்படும் டேஸ் எனப்படும் கேட்டிருக்காங்க. இரட்டை எண், முழு எண், ஒற்றையன் எதுவும் இல்லை. மிகச்சிறிய முழு எண் எது? 0, 2, 1 எதுவும் இல்லை. மிகச்சிறிய முழு எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. 0, 2, 1 எதுவும் இல்லை. அடுத்தது, இதுக்கெல்லாம் நம்ம ஒரு தனியாக மேத்ஸ் கிளாஸ் பார்த்துருக்கோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். பின்வரும் கோவைகளில் எது பூஜ்ஜியம் அல்ல? ஸோ 2 × 0, 0 + 0, 2 + 0, 0 - 0. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 17 × அப்புறம் வந்து 34 × 17 கேட்டிருக்காங்க. இந்த டேஸில் வந்து என்ன வரும் கேட்டிருக்காங்க. ஸோ கண்ணை மூடிக்கிட்டுல நீங்கள் பதில் சொல்லணும்னா ஆப்ஷன் ஏ 17, பி 34, சி 1, டி 578. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்குகன்னு கேட்டிருக்காங்க. 53 + 49 ப்ராக்கெட்டு × 0 எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. 102, 0, 1. அந்த 53 + 49 × 0ன்னு போட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக கொடுத்து உங்களை குழப்பத்தில் உட்படுத்திடுவாங்க. அதனால தான் உங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம அகாடமி சார்பாக 10 மாதிரி தேர்வு மேக்ஸ் கிளாஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 87 என்ற எண்ணானது டேஸால் வகுப்படும். 2ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும், 11ஆல் வகுப்படும். இவை அனைத்தும் 87 என்ற எண்ணானது டேஸால் வகுப்படும். 2ஆல் வகுப்படும், 3ஆல் மட்டும், 11ஆல் மட்டும். இவை அனைத்தும். அப்புறம் 59/1 என்பது 1, 0, 1/59, 59. 59/1 என்பது டேஸ் 1, 1/59, 0, 59. ஸோ இந்த மேக்ஸுக்கு எல்லாமே சொல்யூஷன் வீடியோ இன்றைக்கி நைட்டு வந்துடும். நைட்டுக்குள்ளே போட்டுருவாங்க. ஸோ அதனால் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி வச்சுருங்க. 59/1 என்பது 1, 1/59, 0, 59. இது ஆப்ஷன் என்னென்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து
ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் 150 லிட்டர் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது எனில் ஒரு வாரத்தில் தெளிக்கப்பட்ட தண்ணீர் எவ்வளவு? ஸோ ஒரு நாளைக்கு 150 லிட்டரு, ஒரு வாரத்துக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன பண்ணணுங்க, ஆன்சர் போடுங்க. சரிங்களா? அது ஒரு நாளைக்கு 150 லிட்டர் தண்ணி போடுறான், ஒரு வாரத்துக்கு எவ்வளோ தண்ணி போட்ட அளவுன்னு கேட்டுருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணணும்? ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் யோசிச்சுட்டு ஆன்சரை போடுங்க. ஒரு மணியில் எத்தனை நிமிடங்கள்? 30, 20, 40, 60. 2 நாட்கள் வந்து எத்தனை மணி நேரம் இருக்குது? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? அப்போ 2 நாட்கள். ரொம்ப இந்த மாதிரி ஈஸியாக தாங்க கேட்பாங்க. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அடிப்படையில் ப்ராக்டிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேர்வில் பயப்படாமல் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுவீங்க. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ ஆன்சர் பார்த்து முடித்தோடனே என்னுடைய வேண்டுகோள், கண்டிப்பாக எல்லோரும் எத்தனை பேர் வீடியோ பார்க்குறேன்னு அத்தனை பேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து இப்போ பண்ணுற தவறை நம்ம சரி பண்ணிக்கலாங்க. ஸோ எக்ஸாம் போகும்போது யாரும் தவறு பண்ணக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஒரு மாதிரி தேர்வு. ஸோ மாதிரி தேர்வு ரியல் ஓஎம்ஆர் சீட்டு உங்களுக்கு கொடுத்துட்றோம். ஸோ இதில் தான் உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். 10 மாதிரி தேர்வு அடங்கிய ஓஎம்ஆர் சீட்டு இப்போ ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே நல்லா ஸ்கோர் எடுக்கணும், ஃபஸ்ட்டு அட்டம்ப்டே கிளியர் பண்ணுங்கிறாங்க. இதை கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். 51லேருந்து. ஸோ எவ்வளோ ஸ்கோர் எடுத்துருக்கீங்கிறத நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. இப்போ வந்து 50. சரி, ஓகே. 51. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 51க்கு வந்து ஏ, 52க்கு வந்து சி, 53க்கு சி, 54க்கு சி, 55க்கு ஏ, 56க்கு பி, 57க்கு வந்து சி, 58க்கு பி, 59க்கு சி, 60க்கு பி, 51க்கு ஏ, 52 சி, 53 சி, 54 சி, 55 ஏ, 56 பி, 57 சி, 58 பி, 59 சி, 60 பி, 61 ஏ, 62 ஏ, 63 சி, 64 சி, 65 பி, 66 பி, 67 டி, 68, 69 டி, 68, 69க்கு டி தான், 70க்கு பி, 61 ஏ, 62 ஏ, 63 சி, 64 பி, 65 பி, 66 பி, 67, 68 டி, 69 டி, 70 பி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, எப்படி எந்த அளவு இருந்தது அப்படிங்கிறத எல்லோரும் ஸ்கோர் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுருக்குங்க. ஸோ இதே போல் காணொலி டெய்லி பேஸில் வரப்போகுது. அதனால் வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அடுத்த காணொலியை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.